வணக்கம். நாமக்கல் தொகுதி வேட்பாளர் கனிமொழி. இங்க பவானி சாகர் அணைக்கு பக்கத்துல சிப்காட் தொழிற்சாலை அமைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக மக்கள் பல வருடங்களா போராடிட்டு இருக்காங்க. இங்க பெருந்துறை சிப்காட்ல இருந்து வர கழிவுகளால மண், நீர், காற்று எல்லாமே மாசு அடைஞ்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி செய்யணுன்றதுக்காக நாங்க 4 தொகுதி வேட்பாளர்களும் இங்க வந்து மனு கொடுத்திருக்கோம். நீர் வந்து நிலத்தடியில கலந்து அங்க இருக்க அனைத்து கிணறுகளும் எல்லா நிறத்திலயும் இருக்கு. சிகப்பு, ஆரஞ்சு அப்படின்ட்டு பல நிறங்கள்ல இருக்கு. அதை குடிச்சு அங்க இருக்க நிறைய பேத்துக்கு கேன்சர் வந்திருக்கு. ஈரோடு வந்து மஞ்சளுக்கு மட்டும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கேன்சருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இது வந்து நமக்கு ரொம்ப அவமானமான விஷயம். இதனால மக்கள் உயிர் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. 10 பேருக்கு ஒருத்தருக்கு கேன்சர் அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம ஈரோட்டு அந்த பெருந்துறை பக்கத்துல இருக்க மக்கள் நிலைமை இப்ப இருக்கு. அதனால ஆடு, மாடு, விவசாயம் எல்லாமே முற்றிலும் பாதிப்படைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து சீக்கிரமா எடுக்கணும். அங்க இருக்க கழிவுகளை வந்து சுத்தம் செஞ்சு மறுசுழற்சி மூலியமா அவங்க பயன்படுத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம அங்க டிடிஎஸ் லெவல் பார்த்தோம்னா 10,000, 15,000 இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணியில 300 டிடிஎஸ் இருக்கிறதே அதிகபட்சம் அப்படின்னு சொல்ற நிலைமையில 10,000, 15,000ன்றது ரொம்ப அதிகமான விஷயம். இது எப்படி இவ்வளோ அசால்ட்டா நம்ம மக்கள் வந்து அதுலயும் வாழ பழகிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இங்க மட்டும் இல்லாம நாமக்கல்லையும் இதே மாதிரி ஒரு தொழிற்பேட்டை அமைக்கிறதா வந்து மக்கள்கிட்ட வந்து நிலம் வாங்குறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை வந்து கண்டிப்பா நாங்க இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து வர விட மாட்டோம். ஆல்ரெடி இருக்க சிப்காட்டை வந்து பசுமை தொழிற்பேட்டையா மாத்தணும். இதுதான் எங்க கட்சியோட வேண்டுகோள். நன்றி.